ஓகே. நான் வந்து இப்ப பஞ்சாப் கதைக்கு வந்தாச்சு. இப்ப நாங்க எப்படி பஞ்சாப்லேருந்து எஸ்கேப் ஆனோம் அப்படின்ற ஒரு இத தான் நான் சொல்லப் போறேன். எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்றது. நாங்க இருந்தது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாடியில ஒரு 2 மாடியில இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு தூரத்தில ட்ரெயின் சவுண்ட் கேட்டுச்சு. எப்படியும் குறைஞ்சது ஒரு 3 கிலோமீட்டருக்கு அந்த சைடு ட்ரெயின் போனத நாங்க பார்த்தோம். ஒரு ரொம்ப சின்னதா தெரியும். அப்ப ட்ரெயின் அங்க போகுது. அப்புறம் சூரியன நான் இங்கிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு ஆப்போசிட் சைடுல இருக்குது. சரிங்களா? அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, சரி ஏன்னா கீழ குதிச்சிட்டோம்னா எல்லாமே கொஞ்சம் தெருவுக்குள்ள ஓட வேண்டியதா இருக்கும். அப்ப தெருவுல ஓடணும்னா நாங்க என்ன பண்ணணும்? சூரியனுக்கு ஆப்போசிட்ல ஓடுனா தான் நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த ரயில்வே ட்ராக்குக்கு போ முடியும். அப்படின்ற பிளான் பண்ணி முதல்ல என்ன பண்ணோம்னா, அங்கெல்லாம் பஞ்சாப் சைட்லலாம் நீங்க அமிர்தசரஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வெளியில பூச மாட்டாங்க. எல்லாம் செங்கல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். பார்க்காத நேரத்துல நாங்க என்ன பண்ணோம்னா, செவுத்துலருந்து அப்படியே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மாடியிலருந்து கொஞ்சம் இறங்கி அங்கருந்து குதிச்சுட்டோம். நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ குதிச்சு அங்க ஓட ஆரம்பிச்சவங்க தாங்க. ஒரு 4 மணிக்கு ஓட ஆரம்பிச்சவங்க நாங்க. சும்மா ஓடிக்கிட்டே இருந்தோம். ஒரு 8 மணி வரையும். 4 மணிலேருந்து ஓடி கரெக்டா நாங்க என்ன பண்ணோம், இது ட்ராக்குக்கு வந்துட்டோம். ரயில்வே ட்ராக்குக்கு வந்துட்டோம். ரயில்வே ட்ராக்குக்கு வந்து ரயில்வே ட்ராக்லேருந்து ரயில்வே ட்ராக்லயே ஓடுனோம். எங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட நாங்க கேட்டோம். ஹிந்தியில ஏதோ தெரிஞ்ச ஹிந்தியில கேட்டோம். என்னன்னா டெல்லிக்கு போறதுக்கு ஜலந்தார் போய் தான் டெல்லி போகணும் அப்படின்ற மாரி ஒரு இது சொன்னாங்க. அதனால நாங்க எப்படி எங்க ஹிந்தி பார்த்தீங்கன்னா, டெல்லி ட்ரெயின் கித்தா சைடு செல்லோ. இதுதான் எங்க ஹிந்தி அங்க கேட்டது. அப்புறம் அவங்க சொல்லும்போது நாங்க அந்த ரயில்வே ட்ராக்லயே ஓடுனோம் நானும் என் ஃப்ரெண்டும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா எங்களுக்கு தெரியாதுல்ல எப்படியாச்சும் அவங்களுக்கு நிறைய பேரை தெரியும். எங்களுக்கு யாரையும் தெரியாது. அதுவும் இல்லாம நான் வேற இங்கேருந்து இப்படி ஒரு கட்டு போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல அடிபட்டதில. அதுலேருந்து வேற ரத்தம். ஒரு 4:30க்கு ஓடுனா ஓட்டம் சும்மா 8 மணி வரையும் ஒரு பக்கத்துல இருக்கிற லோக்கல் ஸ்டேஷனுக்கு ஓடுனோம். சரியான த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா நாங்க நடுவுல போவோம். 2 ட்ரெயின் இப்படி கிராஸ் பண்ணோம். நாங்க நடுவுல நிக்கணும். எல்லாம் இருட்டு. பயங்கர இருட்டா இருக்கும். ட்ரெயின் வரும்போது தான் வெளிச்சம். அதுக்கப்புறம் போனோனே இருட்டு. எங்க கால் வைக்கிறோம், எப்படி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாம நானும் என் ஃப்ரெண்டும் அந்த பஞ்சாப்ல பக்கத்துல இருக்கிற ஒரு லோக்கல் ஸ்டேஷனுக்கு வர்ற வரையும் ஓடுன ஓட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து அது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்க லைஃப்ல. ஸோ பஞ்சாப்லேருந்து அந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் எப்படி மீரட் வந்தோம், மீரட்லேருந்து எப்படி டெல்லி வரோம், டெல்லியிலேருந்து எப்படி தமிழ்நாடு வரோம் அப்படின்ற கதையை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.